ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 5th மேட்ச் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில துபாயில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ ஜிஎல்எஸ்எல் டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். துபாய் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக், கொஞ்சம் ஸ்லோவர் விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இங்கே பேட்டிங் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. இனிஷியல் 10 overs பேசஸுக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அதுவும் லெஃப்ட் ஹேண்ட் பேசஸுக்கு இங்கே நல்ல சப்போர்ட் இருக்கும். ரெண்டு டீம்லையும் பவர் பிளேயில் பவுல் பண்ணுற குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுற டீம் பவர் பிளேயில் 1-2 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணலாம். தென் மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். லேட்டராக இங்கே பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஈஸியாக ஆட முடியும். ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் ஆல்மோஸ்ட் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பேட்டர்ஸ் இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுத்து ஆட வேண்டியிருக்கும். ஃப்ரீ ஃப்ளோவாக ஆட முடியாது. லாஸ்ட் மேட்ச்சில் கூட டாப் ரன் ஸ்கோர் பண்ண எல்லாருமே பெலோ 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடியிருந்தாங்க. ரோஹித் மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக ஆடியிருந்தார். ஸ்பின்னர்ஸ் இங்கே அதிகமாக விக்கெட்ஸ் எடுக்க மாட்டாங்க, பட் எக்கனாமியை பவுல் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 230 to 270 ரேஞ்சில் ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். ஸ்கோர் அதிகமாக வராது. ஓவராலாக 57 ODI மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 22 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 35 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 220 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 355 ரன்ஸை இங்கிலாண்டும், லோவஸ்ட் ஸ்கோர் 147 ரன்ஸை யூஏயும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 200 15 டைம்ஸும், 202 to 49 28 டைம்ஸும், 252 to 99 11 டைம்ஸும், எபோ 300 3 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்தியா லாஸ்ட் மேட்ச்சில் பங்களாதேஷை பீட் பண்ணாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மேட்சுக்கு சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பில்லை, சேம் லெவனோட போகலாம். பட் குல்தீப் யாதவ் லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கலை. வருண் சக்கரவர்த்தியை ட்ரை பண்ணுவாங்களா பார்க்கணும். தென் லெஃப்ட் ஹேண்ட் பேசர் தேவைங்கிறதால ஹர்ஷ்தீப் சிங்குக்கு சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். மற்றபடி ஆல்மோஸ்ட் சேம் லெவனோட போகலாம். 10 over பவுலர்ஸ்னு பார்த்தா ஷமி, ஜடேஜா, தென் குல்தீப் பவுல் பண்ணலாம். ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், தென் ஹர்ஷித் ராணா ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். பவர் பிளேயில் ஷமி அண்ட் ஹர்ஷித் ராணா அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. அக்ஷர் அண்ட் ஹர்திக் பாண்டியா கூட 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் ஷமி, ஹர்திக் பாண்டியா, தென் ஹர்ஷித் ராணா அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நியூசிலாந்து கிட்ட லாஸ் ஆனாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் மொத்தமாக சொதப்பினாங்க. இந்த மேட்ச்சில் வின் பண்ணால் மட்டும்தான் டூர்னமெண்ட்டில் அலைவாக இருக்க முடியும். ஸோ இந்த மேட்ச் பாகிஸ்தானுக்கு ரொம்ப குரூஷல். ஃபக்கர் சமான் ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. இமாம் உல்காக்கு ஸ்குவாடில் ஆடாயிருக்காரு. பாபர் அண்ட் ஷவுத் சக்கீல் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. இமாம் 1 downல ஆடலாம். பவுலிங்கில் பெருசாக சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் சேம் பவுலர்ஸோட ஆடலாம். அஃப்ரிடி, நசீம் ஷா, அப்ரார் அகமது, தென் ஹாரிஸ் ராஃப் 10 over கம்ப்ளீட் பண்ணுவாங்க. குஷ்தில் ஷா அண்ட் ஆகா சல்மான் ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். இந்தியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் KL ராகுல் நம்பர் 6ல் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா ஆடியிருந்தார். 41 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணார். இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுத்து ஆடக்கூடிய பிளேயர். இந்த மேட்சுக்கு மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் குரூஷலாக இருப்பாங்க. ராகுல் எகென்ஸ்ட் பாகிஸ்தான் 3 இன்னிங்ஸில் 187 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 100ம் ஒரு 50ம் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 101 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆடியிருக்காரு. விராட் கோலி 1 downல பேட்டிங் ஆடுவார். குவாலிட்டி பிளேயர். பட் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் போராக தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் 22 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பட் 38 பால்ஸ் கிட்ட ஆடியிருந்தார். கோலி ரீசன்ட் டைம்ஸில் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. லாஸ்ட் 6 ODI இன்னிங்ஸ்லையும் கண்டினியூஸாக ஸ்பின்னர்ஸ் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. அதுலேயும் 4 times லெக் ஸ்பின்னர்ஸ் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்லையும் லெக் ஸ்பின்னர் கிட்ட தான் அவுட் ஆயிருந்தாரு. பாகிஸ்தானில் அப்ரார் அகமது லெக் ஸ்பின்னர் இருக்காரு. சம்டைம் கோலி ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் கோலி எகென்ஸ்ட் பாகிஸ்தான் எப்பவும் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் பாகிஸ்தான் 52 ஆவரேஜில் 678 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆடியிருக்காரு. இந்த வென்யூவில் ஒரு ODI மேட்ச் ஆடி 22 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே T20s சூப்பராக ஆடியிருக்காரு. இந்த மேட்சுக்கு நல்லா ஆடலாம். ரோஹித் சர்மா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 41 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. கொஞ்சம் அட்டாக்கிங் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். பவர் பிளேயில் ஆவரேஜாக 35-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். சம்டைம் அது பெரிய ஸ்கோராக கூட கன்வெர்ட் பண்ணலாம். பட் இங்கே இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ரோஹித் ஸ்ட்ரகிள் ஆகலாம். இந்த வென்யூவில் 69 ஆவரேஜில்
275 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பராக ஆடியிருக்காரு. தென் இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ண ஒரு மேட்ச்சில் 23 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் பாகிஸ்தான்னு பார்த்தா 51 ஆவரேஜில் 873 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக ஒரு 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. ரோஹித் எகென்ஸ்ட் அஃப்ரிடி ஓடிஎஸில் 2 டைம்ஸும் T20ஸில் 2 டைம்ஸும் அவுட்டாக இருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ரோஹித் ஸ்ட்ரகிள் ஆகலாம். தென் எகென்ஸ்ட் நசீம் ஷா அவுட் ஆனதில்லை, பட் ரன்ஸ் பெருசாக ஸ்கோர் பண்ணலை. சுப்மான் கில் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 100 அடிச்சிருந்தாரு. லாஸ்ட் 4 ஓடிஐ இன்னிங்ஸில் 2 100ம் 2 50ஸும் அடிச்சிருக்காரு. கில் எகென்ஸ்ட் பாகிஸ்தான் 3 ஓடிஐ மேட்சஸ் ஆடி 84 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. அஃப்ரிடி கிட்ட 2 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. கில் இந்த வென்யூவில் சூப்பராக ஆடியிருக்காரு. பட் இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பிச்சில் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். இனிஷியலாக ஆல்மோஸ்ட் 83% பீப்புள் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். பட் ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க். ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவார். நல்ல பிளேயர், கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 15 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் பாகிஸ்தான் 2 மேட்ச்சில் 67 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸை டீசெண்டாக ஆட முடியும். பட் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஷார்ட் பாலில் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. ஹாரிஸ் ரஃப் கண்டிப்பாக ஷார்ட் பால் ட்ரை பண்ணுவார் எகென்ஸ்ட் ஸ்ரேயஸ். ஒரு தடவை அவுட்டும் ஆயிருக்காரு எகென்ஸ்ட் ஹாரிஸ் ரஃப். பட் இந்த மேட்சுக்கு மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் டீசெண்டாக ஆட முடியும். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் இங்கே டீசெண்டாக ஆடலாம். ஹார்திக் பாண்டியா பவுலிங்கில் 5-6 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். ஜடேஜா அண்ட் அக்ஷர் 2 ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ் 11ல் இருக்கிறதால ஹார்திக் பாண்டியா அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதில்ல. பேட்டிங்லேயும் ஆல்மோஸ்ட் 7th டவுனில் ஆடுவார். பட் டீசென்ட் பிளேயர். எகென்ஸ்ட் பாகிஸ்தான் 4 இன்னிங்ஸில் 209 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங்கில் 6 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. பவுலிங்கில் இங்கே டெத் ஓவர்ஸில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். தென் பேட்டிங்கில் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா ஹார்திக் பாண்டியா நல்லா ஆட முடியும். ஸோ இந்த மேட்சுக்கு ஹார்திக் பாண்டியா ரொம்ப குரூஷலாக இருப்பார். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. அக்ஷர் பட்டேல் பேட்டிங்கில் நம்பர் 5ல் ஆடுவார். ரீசெண்டாக பேட்டிங்கில் நல்லா ஆடிட்டு இருக்காரு. 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. தென் பவுலிங்லையும் 5-6 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் இங்கே சூப்பராக பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. இந்தியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் இங்கே கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். அக்சர் எகென்ஸ்ட் பாகிஸ்தான் ஓடிஐஸ் இது வரைக்கும் ஆடினதில்லை. பட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணணும். ரவீந்திர ஜடேஜா பவுலிங்கில் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கலை. பட் லாஸ்ட் இங்கிலாந்து சீரீஸில் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஜடேஜா எகென்ஸ்ட் பாகிஸ்தான் 11 மேட்ச்சில் 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கனாமியாக பவுல் பண்ணியிருக்காரு. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடியிருக்காரு. இந்த வென்யூவில் 4 மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இங்கேயும் எக்கனாமியாக பவுல் பண்ணியிருக்காரு. இங்கே மிடில் ஓவர்ஸில் 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். பட் பேட்டிங்கில் 8th டவுனில் ஆடுவார். முகமது ஷமி 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 5 எடுத்திருந்தாரு. சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். எகென்ஸ்ட் பாகிஸ்தான் 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கே இனிஷியலாக நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இந்தியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்க முடியும். தென் டெத் ஓவர்ஸ்லையும் விக்கெட்ஸ் எடுக்கலாம். குல்தீப் யாதவ் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கலை. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. பட் குல்தீப் எகென்ஸ்ட் பாகிஸ்தான் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. 5 இன்னிங்ஸில் 12 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. எக்கனாமி பெலோ 4ல் இருக்குது. குல்தீப் எகென்ஸ்ட் பாபர் அசாம் 52 பால்ஸ் பவுல் பண்ணி 28 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு பாபர் அசாமை. தென் இந்த வென்யூலையும் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. 6 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இந்த மேட்சுக்கு குல்தீப்பை கொஞ்சம் ரிஸ்காக டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹர்ஷித் ராணா 7-8 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். சம்டைம் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். ரீசன்ட் மேட்சஸில் கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. இங்கேயும் 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். கொஞ்சம் ஓல்டர் பாலில் சூப்பராக பவுல் பண்ணக்கூடிய பவுலர். டெத் ஓவர்ஸில் ஷுவராக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பாகிஸ்தான் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் முகமது ரிஸ்வான்
நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவார். டீசன்ட் பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர், பட் ரீசன்ட் டைம்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். எகென்ஸ்ட் இந்தியா 2 இன்னிங்ஸில் 51 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு இன்னிங்ஸில் 49 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆவரேஜாக 40-45 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ரிஸ்வான் இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 127 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு 100 அடிச்சிருக்காரு. இங்கே ரிஸ்வான் நல்லா ஆட முடியும். பாபர் அசாம் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். நல்ல பேட்ஸ்மேன், பட் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் புவராக இருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு, பட் 90 பால்ஸ் ஆடி 64 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஸ்லோவாக ஆடி இருந்தார். பாபர் எகென்ஸ்ட் இந்தியா 7 இன்னிங்ஸில் 218 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 31 ஆவரேஜில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. எகென்ஸ்ட் குல்தீப் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பாபர் இந்த வென்யூவில் சூப்பராக ஆடி இருக்காரு. 57 ஆவரேஜில் 401 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 7 இன்னிங்ஸில் 3 50யும் ஒரு 100ம் அடிச்சிருக்காரு. பாபர் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு ஸ்ட்ரகிள் ஆகலாம், பட் குவாலிட்டி பிளேயர், எப்போ வேணாலும் பெரிய ஸ்கோர் அடிக்கலாம். இமாம் உல்-ஹக் ஒன்டவுனில் பேட்டிங் ஆடுவார். ரீசன்ட் வார்ம் அப் மேட்ச்சில் 98 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார் எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. பட் லாஸ்ட்டாக 2023 வேர்ல்டு கப்பில் ஆடினது. அதுக்கு பிறகு இப்போதான் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் ஆட போகிறாரு. இமாம் எகென்ஸ்ட் இந்தியா 5 இன்னிங்ஸில் 64 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் புவராக தான் ஆடிருக்காரு. இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 142 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசெண்டாக ஆடிருக்காரு. சவுத் ஷக்கீல் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 6 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு எகென்ஸ்ட் நியூசிலாண்டு. ஷக்கீல் டெஸ்ட்டில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர், பட் ஓடிஐஸில் கிரேட்டாக இல்லை. 25 ஆவரேஜில் தான் ஆடிருக்காரு. இந்த மேட்சுக்கு கிராண்ட் லீக்ல கொஞ்சம் ரிஸ்கா ஷக்கீலை ட்ரை பண்ணி பாருங்க. ஐசிசி மேட்சஸில் எப்போ ஒரு பாகிஸ்தான் நியூ பேட்ஸ்மேன், அதுவும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக நல்லா ஆடுறாரு. இந்த தடவை அது ஷக்கீலா கூட இருக்கலாம். கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. தையிப் தாகிர் நம்பர் 6ல் பேட்டிங் ஆடுவார். ஓடிஎஸில் 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். 7 ஓடிஐ மேட்சஸ் தான் இது வரைக்கும் ஆடி இருக்காரு. பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆகாஷ் சல்மான் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுவார். ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் 42 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு எகென்ஸ்ட் நியூசிலாண்டு. ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எகென்ஸ்டாக ஒரு 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு. பேட்டிங்கில் 40-45 ரன்ஸ் கன்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ணுறாரு. தென் பவுலிங்கில் 5-6 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுறாரு. பட் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. சம்டைம் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. இந்த வென்யூவில் 5 PSL மேட்சஸ் ஆடி 89 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் இந்தியா பேட்டிங்கில் ஒரு மேட்ச்சில் 23 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும். குஸ்தில் ஷா லஃப்ஷா மார்த்தரெக்ஸ் பவுலர் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. 7 மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 69 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு எகென்ஸ்ட் நியூசிலாண்டு. இந்த வென்யூவில் T20ஸில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. இங்கே பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. ஷாஹின் அஃப்ரிடி 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். எகென்ஸ்ட் இந்தியா 4 மேட்ச்சில் 7 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கனாமியாக பவுல் பண்ணியிருக்காரு. இங்கே இனிஷியலாக நல்லா சப்போர்ட் கிடைக்கும். அதுவும் பாகிஸ்தான் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் க்ரூஷலாக இருக்கலாம். தென் டெத் ஓவர்ஸ்லையும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஹாரிஸ் ராஃப் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணலாம். டீசன்ட் பவுலர். ராஃப் இந்த மாதிரி கண்டிஷனில் எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஓடிஎஸில் ஆல்மோஸ்ட் எவ்ரி மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு எகென்ஸ்ட் நியூசிலாண்டு. இங்கேயும் விக்கெட்ஸ் எடுக்கலாம். எகென்ஸ்ட் இந்தியா 3 மேட்ச் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நசீம் ஷா 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். நல்ல பவுலர். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. அதிகமாக யாருமே செலக்ட் பண்ணுறதில்ல. பட் ஓடிஎஸில் கன்சிஸ்டண்டாக 2 விக்கெட்ஸ் வச்சு எடுத்துட்டு இருக்கிற பவுலர். எகென்ஸ்ட் இந்தியா 2 மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் T20ஸில் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. விக்கெட் டேக்கிங் பவுலர் டீமில் கன்சிடர் பண்ணுங்க. அப்ரார் அகமது லெக் பிரேக் குக்லி பவுலர் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டீசன்ட் பவுலர். கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். இந்த மேட்சுக்கு கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே விக்கெட்ஸ் எடுக்கலாம். டீசன்ட் பேட்டரும் கூட. இந்த டீமை பாருங்க. இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா இப்படி கொஞ்சம் ரிஸ்கா டீம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்தியா செகண்ட் பேட் பண்ணா இங்க KL ராகுலுக்கு பதிலா ஷுப்பான் கில் இல்ல ரோஹித் சர்மாவை ட்ரை பண்ணலாம். தென் அஃப்ரிடிக்கு பதிலா நசீம் ஷா இல்ல அப்ரார் அகமதை ட்ரை பண்ணலாம்.
தென் அக்ஷர் பட்டேல் இல்லை ஜடேஜா, குல்தீப்பை கூட ட்ரை பண்ணலாம். குல்தீப் இங்கே குரூஷலாக இருக்கலாம். இந்தியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் பாபரை கூட ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ரோஹித் இல்லை கில்லை ட்ரை பண்ணலாம், இல்லை குல்தீப்பை கூட ட்ரை பண்ணலாம் பாபருக்கு பதிலாக. தென் ஸ்ரேயஸ் ஐயர் கூட இங்கே குரூஷலாக இருக்கலாம். கிராண்ட் லீக்ல ஷக்கீல், நசீம் ஷா, அப்ரார் அகமது, குல்தீப் யாதவ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல். தென் இந்தியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணா ஷமி அண்ட் சுப்மன் கில்லை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல விராட் கோலி, ரோஹித் சர்மா, பாபர் அசாம், ரிஸ்வான் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.